தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தாவீது சொல்லும் பொழுது தேவனும் ஒரு நமக்கு அடைக்கலம் என்று அவர் சொல்லலை, தேவன் மாத்திரம்தான் எனக்கு அடைக்கலம் சொல்றார் பாருங்க. ஆகவே இந்த உலகத்தில் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறது எது என்பதை எண்ணி பார்க்கணும். நம்முடைய பணமா, நம்முடைய பொருளா, நம்முடைய ஞானமா, நம்முடைய காரியங்களா, நம்முடைய திறமையா, நம்முடைய கெட்டிக்காரத்தனமா, நம்முடைய எது நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறது, அல்லது நம்முடைய எது நம்முடைய தாகமாய் வாஞ்சியாய் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கணும். இங்கே பார்க்குறோம், தேவன் எனக்கு அடைக்கலம்னு சொல்கிறார் பாருங்க. பாதுகாவலான ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கலை, ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் இவரை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சு கொண்டே இருக்குது. ஒரு இராணுவம், ஒரு தேசத்தினுடைய இராணுவம் இவரை கொல்றதுக்கு படாத பாடுபடுது. ஒரு மனுஷனை பிடிக்க முடியல, கொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை இருக்கும்போது சொல்கிறாரு, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். என்ன மாதிரி வார்த்தை பாருங்கள். பயந்து நடுங்கலை, அழலை, ஓடி ஒழியலை பாருங்க. தேவன் எனக்கு அடைக்கலம். எத்தனை 1000 முறை இந்த வசனத்தை சொல்லியிருப்பார் எனக்கு தெரியலை. 2 விதமான பின்னணியும் இதுக்கு இருக்குது இந்த அதிகாரத்துக்கு. ஆனால் நான் எண்ணி பார்க்குறேன், தாவீது சொல்லும் பொழுது தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், தேவன் எனக்கு பாதுகாவலாக இருக்கிறார், தேவன் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அது அடைக்கலம் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. எல்லா நேரமும் அவர் இல்லை என்கிற ஒரு நிலை இல்லையாம் பாருங்க. என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் எப்போதும் பழைய ஏற்பாட்டில், நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையின் வெளிச்சம் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இருந்துச்சோ எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறாங்க, அடைக்கலம் என்கிற அந்த வார்த்தைக்கு எல்லா நேரமும் அவர் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இல்லை, எல்லா நேரமும் அவர் என் கூட இருக்கிறாரு, அடைக்கலமாக இருக்கிறாரு. எந்த நேரத்தில் என்னை விட்டு விலகிறதே இல்லை, என்னை கைவிடுறதே இல்லை. நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் எந்த மனுஷனுக்குள்ளும் கர்த்தர் இல்லை. ஏன்னா மனிதனுடைய ஆவி பாவத்தினால் நிறைந்திருந்தது. ஆவி மனுஷன் கெட்டு போயிட்டான், ஆவி மனுஷன் விழுந்து போயிட்டான். இயேசுவை அனுப்பி ரத்தம் சிந்தி இந்த ஆவி மனுஷனை மீட்டெடுத்தார். இப்போதான் இயேசு ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இப்போ சொல்லலாம் அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுறதில்லைன்னு. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறாங்க பாருங்கள், அவர் என்னை விட்டு விலகிறதில்லை, என்னை கைவிடுறதில்லை. தேவனுடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு இமைப்பொழுது கூட என்னை விட்டு விலகாமல் என் கூட இருக்கிறாரு. அவர் தான் என்னுடைய அடைக்கலத்தின் தேவன். எல்லார் கரங்களை உயர்த்தி கத்திரி சொல்வோம், தேவனே எனக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். பாருங்க, அனுகூலமான துணையுமா இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். மார்ட்டின் லூத்தரை கொடுத்து சொல்கிறாங்க பாருங்க. இது மார்ட்டின் லூத்தர் சங்கீதம் கூட சொல்லுவாங்களாம் பாருங்க. காரணம், மார்ட்டின் லூத்தர் இந்த சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு மனுஷன். மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த கோயிலையும் போய் பணம் செலுத்த வேண்டியதில்லை, காணிக்கை செலுத்த வேண்டியதில்லை, மெழுதிரி கொளுத்த வேண்டியதில்லை. கிருபை இருந்தால் போதும், தேவனுடைய கிருபையை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படலான்னு சொல்கிற பெரிய சத்தியத்தை உலகெங்கிலும் பறைசாட்டின ஒரு மனுஷன் பாருங்கள். முந்தைய காலத்தில் பாவம் மன்னிப்பு வேணும்னா பெரிய பெரிய போதகர்களை போய் சந்திக்கணும், காணிக்கை செலுத்தணும். பெரிய சட்டத்திட்டங்களை இந்த மனித சமுதாயம் கொண்டு வந்து மனிதனை ஒரு அடிமையை போல அமிழ்த்தி வச்சுட்டாங்களாம் பாருங்கள். ரட்சிப்புனா பெரிய ஒரு விஷயமாக்கி, அது எல்லா மனுஷனுக்கும் கிடைக்காது. பணம் இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், ஆஸ்தி இருக்கணும், இப்படிப்பட்ட பல திட்டங்களை கொண்டு வந்து மனிதனுக்கும் ரட்சிப்புக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோமர் 1:17 ஒரு வாஸ்து, மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த மனிதனுடைய உதவியும் தேவையில்லை, தேவனுடைய கிருபையும் தயவும் அவருடைய ரத்தம் நம்மை ரட்சிக்கும், பாவங்களை கழுவுங்கிற பெரிய சத்தியத்தை அறிந்து கொண்டு பெரிய ஒரு மாற்றத்தை உலகங்களும் கொண்டு வந்த ஒரு மனுஷன், அவரை கொல்றதுக்கு எல்லா திட்டங்களும் நடைபெற்றது, சொல்லி முடியாத எதிர்ப்பு. ஆனால் அதன் மூலம் பெரிய வெற்றி எடுத்தார். ஆனால் இவரை கொல்றதுக்கு எல்லா வித போராட்டங்களும் திட்டங்களும் நடந்து கொண்டே இருந்ததான் பாருங்கள். அப்போ ஒரு நாட்டோட இளவரசர் இவரை கொண்டு போய் ஒரு 6 மாதம் கொண்டு போய் தெரியாமல் மறைச்சி வச்சாராம். அவருடைய குகையில் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்தாராம் ஒரு 6 மாதம். இப்படி மறைச்சி வச்சிருக்கிற சமயத்தில் இந்த 46ஆம் சங்கீதத்தை தான் அவர் பாடுவாராம் பாருங்கள். பாடலாம். அவர் நண்பர் ஒருத்தர் இருந்தாராம், கூப்பிட்டு வாப்பா சேர்ந்து இந்த 46ஆவது சங்கீதத்தை நம்ம பாடுவோம்னு சொல்லி ஒரு ஆங்கில பாடலை இந்த 46ஆவது சங்கீதத்துலேருந்து எழுதினாராம் பாருங்கள். எழுதி சொல்கிறாரு, அங்கே உள்ளே இருந்த இந்த 6 மாதத்தில் எபிரேயரில் இருந்த இந்த வேத புஸ்தகத்தை எல்லாரும் படிக்கிற விதத்தில் இன்னொரு மொழிபெயர்த்தாரம் பாருங்கள். இந்த 6 மாதத்தில் மறைச்சி வச்சுருக்கிறாங்க, நம்மளை ஒழிச்சு வச்சுருக்கிறாங்கன்னு சும்மா இருக்கல, 6 மாதத்தில் ஒரு மொழிபெயர்ப்பை உண்டாக்கினார் என்று அவருடைய சரித்திரம் சொல்லுது. இந்த 46ஆவது சங்கீதத்தை அவரும் அவருடைய நண்பரும் இணைஞ்சு பாடுவாங்களாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், கர்த்தருடைய காரியங்களை செய்கிறேன், எனக்கு இவ்வளோ எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு அப்படியே வேதனைப்பட்டு ஒடுங்கி போய் நிற்கலை. ஆனால் சொல்கிறாரு, தேவனுடைய அடைக்கலம்னா ஒரு இமை பொழுது கூட என்னை விட்டு விலகாமல் என் கூட இருக்கிறாரு. நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் அஞ்சணும், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய ஊழியத்தில் இருக்கிறேன், அவருடைய காரியத்தில் நான் இருக்கிறேன், அவருடைய பணியில் நான் இருக்கிறேன், நான் பயப்பட போகிறதில்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட ரீதியில் இந்த 46ஆவது சங்கீதத்தை எத்தனையோ பல முறை அங்கே உள்ளிருந்து பாடியிருக்கிறான் பாருங்கள். இது ஒரு வகையில் மார்ட்டின் லூத்தருடைய சங்கீதம் கூட சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வார்த்தைகள் பாருங்கள். ஆகவே சங்கீதம் 91 எவ்வளோ அற்புதமாக நம்ம தியானித்தோம் பாருங்கள். உன்னதமானவனுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீ அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் சொல்லுவேன், அவரும் நீ வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அழகாக வருது வார்த்தையெல்லாம், அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறான். அடைக்கலம் ஒரு இமைப்பொழுது கூட என்னை விட்டு விலகாமல் என் கூட இருந்து என்னை பாதுகாக்கிற கர்த்தர், என்னை பராமரிக்கிற கர்த்தர்,